நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. புதுசா இப்ப என்ன? அதான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி, என்னன்னு சொல்லு. குணா ஒரு விஷயம் சொன்னான். என்ன பத்தியா? அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. இப்ப என்ன சொல்றான்? உங்களோட கிளிப்பிங் ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருக்கான். என்னோடதான்? சான்ஸே இல்லை. உங்களுக்கு தெரியாம எடுத்துதாங்க. நெட்ல போட போறத பத்தியும் பேசிட்டு இருந்தான் ரஸ்கல். ஏங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவனாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு அவனை பத்தி தெரியாது சிவா. அவன் கண்டிப்பா செய்வான். ஏங்க, அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. செய்வான்னு சொல்ற, சிரிக்கிற. என்ன ஆள் நீ? அந்த கிளிப்பிங் போன்ல தான் வச்சிருக்கானா. ஐயோ, கோபத்துல ஏதாவது பண்ணிட்டா? அட இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டொன்டோடாய், நான் தான் போனை சுட்டுட்டேனே. இது எப்படி? உங்களை மிரட்டுற விஷயம் அவங்கள்ட்ட எதுக்கு இருக்கணும் சொல்லுங்க. அதான். ஏய், நிஜமாவே அவன் போன அது? ஆமாங்க, இந்த போன்ல தான் உங்க கிளிப்பிங் இருக்குன்னு திமிரா இப்படி இப்படி ஆட்டினா அவன். தேங்க்ஸ் சிவா. இருங்க இருங்க, இந்த பிரச்சனை இதோட முடியல. இந்த போனை முதல்ல நம்ம காலி பண்ணணும். அது எப்படி? இருங்க ஒரு நிமிஷம். இந்த நல்ல காரியத்தை நீங்களே பண்ணுங்க. புடிங்க, தண்ணியில போடுங்க. புடிங்க. இனி ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க கூலா இருங்க. தேங்க்ஸ் சிவா. தேங்க் யூ so much. ஏங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள என்ன இருக்கு? அது நிறைய இருக்கு. ஏன், சும்மா ஒன்று ரெண்டு சொல்ல. அதை வேற உங்ககிட்ட சொல்லிட்டு என்னாலலாம் அறவாக முடியாதுங்க. அவ்வளவுதாங்க, இதோட கதை முடிஞ்சிச்சு. இந்த போனை அடக்கம் பண்ணி மண்ணுல புதைச்சு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேங்க. ஓகே, வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. அம்மா, வீட்டு பிரச்சனையை இதோட விட்டுறலாம். விட்டுடலன்னா? புரியல. மகா வீடு வேணும்னா அவ எடுத்துட்டு போட்டோம். இல்ல, நீங்க சொல்றது இப்போ எனக்கு புரியல. அம்மா, வீட்டை காப்பாத்த நீ எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன். விட்டுறலாம். நாம இருக்க போறோம், இல்ல மகா இருக்க போற, அவ்வளவுதானே? மகாவுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே. ஆனா அதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணா? பண்ணட்டும்டா, அவளுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும். அவளை எதிரியா நினைச்சு நாமளும் மல்லு கட்ட வேண்டாம்னு சொல்றேன். அப்படி எதுவும் பண்ணலையேனா? நீ பண்றது புரியுதுடா. அவ நார்மலா இருந்தா பரவாயில்ல, அவ கோவத்துல எதுதோ பண்ணிட்டு இருக்கா. அவ சரியா பண்ணுவான்னு எப்படி நினைக்க முடியும்? சரியோ தப்போ என்ன வேணாலும் பண்ணட்டும். அதிகபட்சம் என்ன நடந்துரும்? நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும், அவ்வளவுதானே? அப்படி அவ பண்ணிட மாட்டா. ஏன்னா அவ கோபம் என் மேலதான், உங்க மேல இல்லம்மா. உங்களை பத்தி யோசிக்காம இருப்பாளா சொல்லு? அவளுக்கு நான் எதுவுமே பண்ணலையேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஜனனி. அவ கல்யாணத்துல நடந்த குழப்பம் பத்தி எல்லாம் இன்னும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் எதுவும் சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ நல்லா இருக்கணும்னு தான் வீட்டை விட்டு போக சொன்னேன். ஆனா அது அவளுக்கு எப்படி தெரியும் சொல்லு?
அப்போவும் நான் அவளுக்கு ப்ராப்பராக எதுவுமே பண்ணலை. எல்லா சொத்தையும் மகா பேருக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கேனே ஒழிய அதனால அவளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? அவளுக்கு எதுவுமே தரலையே. இந்த வீட்டை அவள் எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கிட்டோம். அவ தானே இருக்க போறா. அதை நம்ம தடுக்க வேண்டாமா? அப்படியே விட்டுடு. மகாக்கு மட்டும் இல்லை, பாரதிக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் சொல்லு? ஒண்ணுமே செய்யல. என் கூடவே இருந்தான், வேலை செஞ்சான், போடான்னு சொன்ன உடனே போயிட்டான். அவனுக்கு நான் நியாயப்படி எவ்வளவு செஞ்சிருக்கணும்? ஒண்ணுமே செய்யலையே. இந்த வீட்டில் அவளும் பாரதியும் இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். எடுத்துக்கிட்டோம், சந்தோஷம்தான். ஆனா பாரு, அவ அதையும் செய்ய மாட்டா. ஏன்னா இங்க இருந்து நீங்க எல்லாம் வெளியே போறது அவளுக்கு பிடிக்காதுடா. கண்டிப்பா செய்ய மாட்டாமா. என்ன கஷ்டப்படுத்தணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்யறா. ஜன்னி, மகாவுக்கு இந்த வீடாவது இருக்கு, அவ இங்க வசதியா இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை கூட எனக்கு தரமாட்டாமா. இப்படியெல்லாம் யோசிச்சா கஷ்டம். எல்லாத்தையும் எமோஷனலா பார்த்தா எப்படி? நான் அப்படித்தான்டா. பிள்ளைங்க விஷயத்துல எனக்கு மூளை வேலை செய்யாது. நான் அப்படித்தான். வீட்டு கதையை விடுற, நீ உன் ஆபீஸ் வேலையை பாரு. உன் வேலையை வேற கெடுத்துட்டு இருக்கேன். பாருண்டா. என்ன பாரதி, ஏதாவது பெருசா பிளான் பண்றியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மகா. அதான் எனக்கு தெரியுமே. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு பாரதி. குழப்பமா இருக்கு மகா. ஏன், என்ன குழப்பம்? விடு, அதை பத்தி பேசுற உனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, சொல்லு. விடு மகா. பேசுன்னு சொல்றேன்ல பாரதி. பாரதி, என்னன்னு சொன்னாதானே தெரியும். நம்ம செய்யறதெல்லாம் சரியா மகா? எதை கேக்குற? வீட்டை காலி பண்ண சொல்றது, பேங்க்ல டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வந்தது எல்லாமே தான். ஏன் திடீர்னு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. அவங்க நமக்கு என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அதே நம்மளும் திருப்பி செய்யணுமா? மாமா மேல இருக்க கோவத்துல நீ எதையும் செஞ்சிடுற. ஆனா அது அவருக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் தானே மகா? இப்ப என்ன திடீர்னு இதெல்லாம் பேசுற? திடீர்னு எல்லாம் இல்ல மகா, எப்பவோ தோணுதுதான். இப்பதான் சொல்ல தோணுச்சு. அப்போ உனக்கு விருப்பம் இல்லாம தான் என் கூட இருக்கிறதா சொன்ன, அப்படிதானே? ஏய், சொல்லு பாரதி, அப்படிதானே? அப்படி இல்ல மகா. வேற எப்படி? எப்பவும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ சொல்றத நான் கேட்பேன். நீ பண்ற எல்லாத்துக்கும் கூட நிப்பேன். ஆனா நம்ம பண்றது சரியா தப்பான்னு ஒன்று இருக்குல்ல. சோ நான் இப்ப தப்பு பண்றேன், போனா போகுதுன்னு தான் என் கூட இருக்க. ஏய், ஏன் சீரியஸ் ஆகுற மகா? இங்க பாரு மகா, மாமா மேல உனக்கு இருக்கிற கோபம் எனக்கு புரியுது. அது தப்புன்னு எல்லாம் சொல்லல. அதுக்காக எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசுற? யாரையாவது பாத்தியா? யாரையும் பார்க்கல. ஜனனிய பாத்திருப்ப. டாக்குமெண்ட் எடுத்ததுக்கு திட்டி இருப்பா. உடனே உனக்கு மனசாட்சி எந்திரிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனிய பாத்திருப்ப. டாக்குமெண்ட் எடுத்ததுக்கு திட்டி இருப்பா. உடனே உனக்கு மனசாட்சி எந்திரிச்சிருச்சு. இப்போ
நான் தப்பாயிட்டேன்ல? ஐயோ அப்படி இல்ல மகா. மாமா நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்போ எவ்வளவு வருத்தப்பட்டோம், எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அதே நம்ம அவங்களுக்கு திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா மகா? மகா நமக்கு வேண்டாம் மகா. அது நமக்கு யாரு வேணா என்ன வேணா பண்ணட்டும், நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்க வேணாம். தப்பு பண்றோமோன்னு தோணுது மகா. தேவையா இதெல்லாம்? நான் தப்பு பண்றேன். சூப்பர். ஐயோ, மகா நீ எங்க சொன்ன? நாம பண்றது தப்புன்னு தோணுன்னு தான் சொன்னேன். நீ தான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ ரொம்ப நல்லவன் பாரதி, நான் தான் கெட்டவன். என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்காக நீயும் சேர்ந்து தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி பேசுற மகா? தப்பு பண்ணவங்களா உனக்கு நல்லவங்களாயிட்டாங்க, நான் உனக்கு தப்பாயிட்டேன், அப்படிதானே? உனக்கும் என்ன பிடிக்கல? ஐயோ அப்படி இல்ல மகா. ஆமா, உனக்கும் என்ன பிடிக்கல பாரதி. நான் கெட்டவ, ரொம்ப கெட்டவ. மகா இப்படி பேசாத. நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்ற பாரு. நீ சரியாதான் சொல்ற பாரதி. இப்பதான் புரியுது. நீ எனக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ற பாரதி. நீ என் கூட சந்தோஷமா இல்ல. ஐயோ அப்படி இல்ல மகா. கையெடு, தொடாத. உனக்கும் நான் தப்பாயிட்டேன்ல? என்னோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன், அப்படிதானே? நான் தான் லூஸ் மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். நான் நிஜமாவே ஒரு லூஸ் தான் பாரதி. மகா ப்ளீஸ் மகா, அழாத. நான் தான் தப்பா பேசிட்டேன். ப்ளீஸ் மகா. தொடாத. என்ன பிடிக்கலன்னா தொட வேணாம். டேய் மகா, டேய் ஏய் மகா, ஏய் மகா, ஏய் மகா, மகா, மகா எந்திரி மகா, 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 மகா எந்திரி மகா, மகா, மகா எந்திரி மகா, மகா, மகா என்னாச்சு மகா, 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 மகா எந்திரி மகா, மகா என்னாச்சு மகா, பயமா இருக்கு மகா, மகா எந்திரி மகா, மகா. பாரதி டென்ஷன் ஆகாதப்பா. சண்டை போட்டோன்னு சொல்றேன்ல, பிபி ஏறி இறங்கி இருக்கும், அவ்வளவுதான். அவ எமோஷனலா பேசுனா, சத்தமா வேற பேசுனானே. நான் அவளை நம்மள நினைச்சிட்டா போல. விடு பிரதர், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அண்ணன் சொல்ற மாதிரி சிஸ்டருக்கு பிபி ஏறி இறங்கியிருக்கும், அவ்வளோதான். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. என்ன சிஸ்டர், ஏதாவது பிரச்சனையா? நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அண்ணே பாரதி ஒன்னும் ஆகாது, பயப்படாத, வா போலாம். சூர்யா நீ இங்கேயே இருப்பா, நாங்க பாத்துட்டு வரோம். வா பாரதி. உட்காருங்க. மகாலட்சுமியோட ஹஸ்பண்ட் நீங்களா? ஆமா டாக்டர். நான் அண்ணன். என்ன பிரச்சனை அவளுக்கு? நல்ல விஷயம்தான், ஷீ இஸ் பிரெக்னன்ட். அட்ராஸ் அக்க, கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன்? அதுக்கு தான் மயக்கமா டாக்டர்? பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஏதோ மென்டல் டிப்ரெஷன்ல வேற இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கணும், இல்லனா டெலிவரி டைம்ல ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் ஆயிடும். அது மதர் பேபி ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரிஸ்க். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். பேலன்ஸ்டு டயட் கொடுங்க, ஹெவியான எந்த ஒர்க்கும் செய்ய வேண்டாம். சரிங்க டாக்டர். நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். முக்கியமா அவங்க ஏதோ மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க, அதுல இருந்து டாக்டர். கொண்டு வர பாருங்க. 1 hour ஸ்டார்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர். வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. பாரதி அண்ணே என்னன்னு சொன்னாங்க? டேய் டேய் பதட்டப்படாதடா,
எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நம்ம பாரதி அப்பாவாவ போறான். வாழ்த்துக்கள் பாரதி. தேங்க்ஸ். என்ன வாழ்த்துக்கள் சொல்றேன், அப்பாவாக போற முகத்துல அதுக்குண்டான சந்தோஷத்தையே காணோம். பாரதி, இது உனக்கு கிடைச்ச அவார்டு. அவார்டு. அவ ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. பாரதி, இந்த டாக்டருங்களுக்கு வேற என்ன வேலை? இப்படித்தான் ஏதாவது சொல்லி பயமுறுத்துவாங்க. இத பாரு, அதெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமா இரு. சந்தோஷம் அவளையெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு. இத பாரு, இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 4-5 பாட்டில் டானிக் எழுதி கொடுப்பாங்க. அத குடிச்சா மகா ஹெல்த்தியா ஆயிட போறா. இத பாரு, இது ஸ்வீட் கொண்டாடுற டைம். இத பாரு, நீ போய் மகாவை பாரு, நாங்க போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்க. வாடா போலாம். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்னை போலவே இருப்பான். இப்ப பார்க்கலாம் பாருங்க. தேங்க்ஸ் மகா. எனக்கு மாதிரியா இருக்குமா, பயங்கர சந்தோஷத்துல எம்டியா நிப்போம்ல, அப்படி ஒரு ஃபீல் மகா. அப்படியா? ஆமா, அத எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் அப்பாவை போறேன், நீ அம்மாவை போற, இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு நான் நினைக்கவே இல்லை மகா. நீ மயங்கி விழுந்தோட நான் பயந்தே போயிட்டேன் மகா. என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சாரி, நான் ஏதோ உளறி உன்னை அழ வச்சு. சாரி மகா. அதை விட இப்போ மகா, எங்கேயாவது வலிக்குதா? அதெல்லாம் இல்ல. டயர்டா இருக்கா? நீ ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க மகா. இங்க பார், வீட்டுக்கு வந்தோன்னே நான் செஞ்சு கொடுக்கறத ஒழுங்கா சாப்பிடுற, இல்லைன்னா அடிதான் அவங்க சொல்லிட்டேன். நான் எப்போ உங்க கூட தான் மகா இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். எப்ப வீட்டுக்கு போலாம்? இன்னும் 1 ஹவர்ல டாக்டர் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. மகா, இனிமே உன் கூடவே இருப்பேன் பாரு. உன்னை விட்டுட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். உள்ள வரலாமா? ஏதாவது ரொமான்ஸ் சீன்ல உள்ள வந்து நாங்க கரடி ரோல் எடுத்துட்டோமா? அதெல்லாம் இல்ல. அப்ப ஓகே சிஸ்டர், வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குதுமா. ஒரு குட்டி பையனோ பொண்ணோ வந்து என்ன மாமான்னு கூப்பிட போகுது. இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? நியாயமா பார்த்தா தாத்தான்னு கூப்பிடணும். ஒரு பூனைய மடியில கட்டிட்டு சுத்திட்டு இருக்க நீ புள்ள இல்லடா, புள்ள பூச்சி. இத பார்,
ரெண்டு பேரும் என்ன வேணா அடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க, சந்தோஷமா இருந்துக்கோங்க. ஆனா இப்படி ஒரு குழந்தை வந்தா தான் சேர்ந்து வாழறதுக்கே அர்த்தம். பாரதி, இனிமே தான் நீ மகாவை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ அவ ஒத்த ஆள் இல்ல, ரெண்டு பேரு. இத பார், இனிமே என் தங்கச்சி கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் நான் உன் சட்டைய பிடிப்பேன். எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு தான் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஊர்ல இருக்க அம்புட்டு பேருக்கும் டமார அடிச்சு சொல்லணும் போல இருந்துச்சு. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யார்கிட்டயும் சொல்லிட வேணாம். ஏன் சந்தோஷத்தை வெளியில சொன்னாதானே அது இன்னும் பெரிய சந்தோஷமாகும். ஆ, என் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது, அதுக்குதான். ஏம்மா, நீ இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா உங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க தானே? அத ஏமா நீ வேணாங்கிற? வேணாண்ணே, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு வேணாம். நீ சொன்னா சரியாத்தாமா இருக்கும். நாங்க யாரும் எதுவும் சொல்லல, பயப்படாத. பாரதி, நீயும் யாராவது ஃபோன் பண்ணா சொல்லிட வேணாம். ம், சரிப்பா. நாங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்கோம். வெளியில எதுக்கு? இங்கே இருக்க வேண்டியதானே? இல்லப்பா, வரும்போதே இந்த நர்ஸ் சொல்லுச்சு யாரும் உள்ள போகாதீங்கன்னு. 2 நிமிஷத்துல வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வரட்டுமா? அண்ணே, எந்த நர்ஸுன்னு என்கிட்ட சொல்லலையே. டேய், இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு போடா போ. வரேன், சரிங்கண்ணே. வரமா. இப்ப ரொம்ப அழகா இருக்க நீ. பாரா, உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது மகா. பாரு, பாத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். ஒரு இடம் ஒன்னு விட்டுட்டு போகாம. நீ சாப்பிடு. ஏய், நீ சாப்பிடு.